நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசாத் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையை ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தரையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைப்பவர் திரு டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்கள். இந்திய, மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொதுக் கொள்கை தயாரிப்பாளர். இவர் இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபாஜி அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகராக பணியாற்றியவர். அப்துல் கலாமுடன் இணைந்து மாற்றத்திற்கான விஞ்ஞானம் என்ற புத்தகத்தை 2014 எழுதியுள்ளார். இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் சயின்டிஸ்ட் திரு பொன்ராஜ் அவர்களோடு நேர்காணல் காண்பவர்கள் பெருந்துறை பேரூராட்சி முன்னாள் தலைவர் திரு கே பல்லவி பரமசிவன் அவர்கள், பெருந்துறை பேரூராட்சி முன்னாள் தலைவர், ரெட் கிராஸ் தங்க தலைவர், பெருந்துறை நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவர், பெருந்துறை கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் கொங்கு சமுதாய வானொலியின் அறிவிப்பாளர் திருமதி கவிதா சிவகுமார். சரி நேயர்களே, இப்போது நிகழ்ச்சியை கேட்போம்.
நேயர்களே, இது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. அதான் இந்திய குடியரசுத் தலைவர்களே மிகவும் எளிமையானவர். அதிகாரத்தை தனது சுயநலத்துக்காக பயன்படுத்தாத ஒரு உண்மையான குடியரசுத் தலைவர்னா அது மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் தான். ஏன்னா எங்களை விட நீங்க அருகில் இருந்து பாத்துக்கிறீங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஊரு நாடே போட்டிட்டு இருக்குது. அவரை இளைஞர்கள் மத்தியில அவருக்கு தனி செல்வாக்கு இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உங்க கருத்து அது பத்தி? கண்டிப்பாங்க. அவரது இந்தியா மட்டுமல்ல உலக அளவிலேயும் அவர் மாணவர்களையும் இளைஞர்களையும் பல்கலைக்கழகங்கள், அப்புறம் விவசாயிகள், அப்புறம் கிராம சபை உறுப்பினர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், போஸ்ட்மேன், அப்புறம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இப்படி இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், இப்படி பல்வேறு நபர்களை சந்தித்து தனது வளர்ந்த இந்தியாவிற்கான விதையை அவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கனவுகளை விதைத்தவர் தானே டாக்டர் கலாம் அவர்கள். அதனால அது எல்லாருக்கும் அது போய் சேர்ந்தது. அவர் மூலமாக அது ஒரு அந்த கனவுகள் லட்சியங்கள் விதைக்கப்பட்டது. கண்டிப்பாங்க. அவருடைய எண்ணம் 2020 விஷன் அவர் போட்ட விதைங்கது. அது இப்ப முளைச்சு விளைஞ்சு வந்துட்டு இருக்கு. அந்த எண்ணம் இளைஞர்கள் மத்தியில கண்டிப்பா இருக்குது. அதனால அவர் சிந்தனை எல்லாம் இளைஞர்களுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடித்தளமிட்டவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள். கவிதா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. சார் வணக்கம் சார். ஒவ்வொரு மனிதரும் தூங்கி எழுறாங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வு. அதுல வரக்கூடியது கனவு. இது அப்துல் கலாம் ஐயா வர்ற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் தூங்க விடாம செய்யறதுதான் கனவு. கனவுதான் லட்சியம். லட்சிய பாதிக்கு கொண்டு போறதுதான் கனவு அப்படிங்கறத ஒரு புது வடிவத்தை அப்துல் கலாம் ஐயா கொடுத்தாரு. ஆனா அவருக்குன்னு, அதாவது இந்திய இளைஞர்களை எல்லாத்தையும் கனவு காண சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கனவு இருந்துச்சு. அதுதான் கனவு தமிழகம் அப்படின்னு. அவருடைய அந்த கனவு தன்னோட நிலையை எந்த அளவுக்கு இப்ப எட்டி இருக்குங்க சார்? அதாவது உறக்கத்தில் வருவதான கனவு உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த உறங்க விடாமல் செய்யக்கூடிய கனவு அவருக்கு தமிழகத்திற்கான கனவு நீங்க கேட்டீங்க. அந்த தமிழகத்திற்கான கனவு தான் செயலை தாண்டினால் சென்றது. என் எண்ணத்தில் நலம் இருந்தால் என் கனவு தமிழகம் மலரும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவு திட்டத்தை கொடுத்து அதை புத்தகமா எழுதினோம். நாங்க இன்னும் முடியாது, முடியும், பெரிய சீக்கிரம் அதை முடிக்கும். பல்வேறு பணிகள் இருந்ததால முடிக்க முடியல. அந்த கனவு திட்டத்தின் ஒரு பகுதியை தான் அன்றைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் அப்துல் கலாம் அவர்கள் மூலமாக அவர் சொல்லி நாம் போய் தொலைநோக்கு பார்வை திட்டத்தை கொடுத்தா அதை ஒரு தேர்தல் அறிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். தேர்தல் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்று வந்தவுடன் முதலமைச்சர் ஆனவுடன் அதை என்னை எடுத்து என்னை கூப்பிட்டு அப்துல் கலாம் அவரோட பெர்மிஷன் வாங்கி என்னை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 5 நாட்கள் 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் அவர் அந்த கனவு தமிழகம் அந்த தொலைநோக்கு பார்வை திட்டத்தை பற்றி ஒரு வகுப்பெடுத்து பிரெயின் ஸ்டாமிங் செஷன் எடுத்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் விஷன் 2023, தமிழ்நாடு விஷன் 2023 திட்டம். இன்றைக்கும் இந்த அப்துல் கலாம் கொடுத்த அந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்றினால் இன்றைக்கு தமிழகம் கடன் இல்லாத மாநிலமாக மாறியிருக்கும். தமிழகம் பொருளாதாரத்திலே முன்னேற்றமான மாநிலமாக மாறியிருக்கும். 2 கோடி பேருக்கு தமிழகத்திலே 8 கோடி பேர்ல 2 கோடி பேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும். விவசாயம் ஏற்றம் பெற்றிருக்கும். தொழில் புரட்சி அடைந்திருக்கும். கிராமப்புற மறுமலர்ச்சி புறா திட்டத்தின் மூலமாக 2250 புறா கிளஸ்டர்கள் மூலமாக கிராமப்புறம் தற்சார்பை பெற்றிருக்கும். இத்தனையும் நடந்து தமிழகம் கடன் இல்லாத மாநிலமாக இன்றைக்கு வேலை இல்லை என்ற நிலை மாறி தமிழகம் வெளிநாடுகளிலிருந்து வேலை தேடி வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தமிழகம் மாறி இருக்கும். அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் ஆனால் ஒரு நாள் அது நடக்கும். அப்துல் கலாமின் கனவு ஒரு நாள் நனவாகும். அதை நனவாக்குவது அப்துல் கலாமின் கனவை எண்ணத்தை ஏந்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மூலமாக அந்த கனவு நனவாகும். அந்த கனவை தொடர்ந்து நான் விதைத்துக் கொண்டிருப்பேன். அந்த கனவை மக்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே அந்த கனவை நான் தொடர்ந்து விதைத்து
கண்டிப்பாக அப்துல் கலாமின் கனவு நனவாகி ஒரு சமத்துவம் பெற்ற ஒரு மேம்படுத்தப்பட்ட சமூக நீதி கொண்ட ஒரு அனைவரையும் உள்ளடக்கி அரசியல் நீதியை கொண்ட அனைவரும் வளர்ச்சி வரக்கூடிய பொருளாதார நீதியை கொண்ட ஒரு கனவு தமிழகத்தை அப்துல் கலாம் கண்ட கனவு தமிழகத்தை உருவாக்க நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்பது உங்கள் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். சார், நீங்க அதாவது அவரு இல்ல அப்படின்னாலும் அவருடைய குரலா நீங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த ரொம்ப சீக்கிரமா அந்த இலையை நம்ம தொட்டுறலாம் சார். சார், கலாம் குடியரசுத் தலைவர் ஆன உடனே உங்களை டைரக்டர் இன் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ்க்கு ஒர்க் பண்ண வர சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு கனவு நாயகன்னு சொல்லலாம் கலாம். உங்களுக்கு ஒரு 15 வருஷ கனவு அப்ப நிறைவேறுது. அப்ப கூடவே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ உங்களுக்கு அந்த முதல் அறிவியல் ஆலோசகரை அவரை பக்கத்திலே இருந்து செய்யக்கூடிய அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க சார்? அது உண்மையிலேயே அது எனக்கு கிடைத்த வரம். அது அப்துல் கலாம் சார் கூட எத்தனையோ 40,000 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலேயே அது இறைவன் கொடுத்த வரம். அதுக்கான உண்மையிலேயே நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். அது தமிழகத்துல இருந்து நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட அவரோடு இணைந்த அந்த 20 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் சயின்டிஸ்டா அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். 5 ஆண்டு காலம் அவர்கிட்ட டைரக்டரா இருந்தேன். 10 ஆண்டு காலம் முடிந்தது. மிச்ச 10 ஆண்டு காலம் அவரோடு நான் இணைந்து நான் பணியாற்றினேன், உதவியாளராக பணியாற்றினேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கிட்ட நான் கடைசி ஆராய்ச்சி மாணவன் PhD அவர்கிட்ட தான் பண்ணேன். அவருடைய கடைசி PhD ஸ்டூடெண்ட்டும் நான் தான். அடுத்து அவர் ஒரு காலகட்டத்தில் நானும் அவர் இணைந்து ஒரு புத்தகம் எழுதுன்னு சொன்னார். 15 சட்டமன்றங்களுக்கு அப்துல் கலாம் அவர்கள் மிஷன் ஃபார் டெவலப்டு ஸ்டேட் என்ற மிஷன் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் த ஸ்டேட் சொல்லி வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக ஒவ்வொரு மாநிலத்தையும் மாற்ற வேண்டும் என்று 15 மாநிலங்களுக்கு அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த அந்த திட்டத்தை பற்றி, அந்த கொள்கையை பற்றி, அந்த பிளானை பற்றி ஒரு புத்தகம் எழுதும் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வந்தார். அந்த புத்தகத்தை எழுதிய பிறகு அந்த புத்தகத்திலே முகவுரை எழுதும் பொழுதுதான் அப்துல் கலாம் சார் அந்த இவர் வந்தார், அந்த பப்ளிஷர் வந்தார். அந்த பப்ளிஷர்கிட்ட பொன்ராஜ் எனக்கு அட்வைசர்னு போடுங்கன்னு சொன்னார். எனக்கே அப்பொழுது ஆச்சரியம். சார், நான் ஒரு மாணவன், நான் உங்கள்கிட்ட சயின்டிஸ்டா சொன்னேன், நான் கற்றுக்கொண்டதுதான் உங்கள்கிட்ட அதிகம். நான் ஐ வில் பி ஹாப்பி டு பி வித் யூ அஸ் அ ஸ்டூடெண்ட் தான் சொன்னேன். ஆனா நோ நீ யூ ஆர் சயின்டிஸ்ட் ஜி, நான் சயின்டிஸ்ட் ஹெச்சா இருந்தேன், நீ சயின்டிஸ்ட் ஜி வரைக்கும் வந்திருக்க, நீ உன்னுடைய ஆலோசனைகள் எக்கச்சக்கமா இருக்கு. 2 பேருமே நாம் கற்றுக்கொள்பவர்கள் தான், எல்லாருமே கற்றுக்கொள்பவர்கள் தான். ஆலோசகர் என்று சொல்வதில் எனக்குத்தான் பெருமை, நீ ஆலோசகர் போடுன்னு சொல்லி அந்த பப்ளிஷரை அந்த புத்தகத்துல ஆலோசகர் போட வைத்தவர் டாக்டர் கலாம். அப்ப எனக்கு என்னை பல்வேறு காலகட்டங்கள்ல அவர் என்னை முன்னிறுத்தி இருக்கிறார். அதாவது திடீர்னு ஒரு இன்டர்நேஷனல் போரத்துல பேசிட்டு இருக்கோம், திடீர்னு எந்திரிச்சு பேச வைப்பார். சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோட பேசிட்டு இருக்கும் பொழுது என்னை பேச சொல்லி அவர் என்னை முன்னிறுத்துவார். உடனே என்னை கேள்வி கேட்க சொல்லுவாரு, நான் கேள்வி கேட்பேன். அவர் சொல்லி சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், உக்ரைனா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், அமெரிக்கன் அதிபரா இருக்கட்டும், அடுத்து பிலிப்பைன்ஸா இருக்கட்டும், எல்லா நாடுகளிலும் குறித்து நான் பேசும்போது அவர் என்ன சொல்றது என்னன்னா, நீ 7 days பார்த்துட்டு உட்காரக்கூடாது, என் பக்கத்துல நீ கேள்வி கேட்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த என்னை பேச வைத்து மற்ற தலைவர்கள் முன்பாக என்னை பேச வைத்து அழகு பார்த்தவர் அப்துல் கலாம் சார். அது மட்டுமல்லாமல் இப்படி பல்வேறு காலகட்டங்களை அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். எதற்கு முன்னிறுத்தினார் என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. ஆனால் நீ அதாவது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, அதாவது அவர் கூட பணியாற்றக்கூடிய என்னை முன்னிறுத்தி பேச வைத்தவர் டாக்டர் கலாம் அவர்கள். அதற்கு நான் வாழ்நாளில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது உண்மையிலேயே அது அப்துல் கலாம் அவர்கள் தான் ஒரு மிகச்சிறந்த தன்னோடு பணிபாற்றவர்களையும் ஒரு தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டு உண்மையிலே கனவு கண்டவர்
தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை உடன் பணிபுரிந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ப்ரொஃபசர் சதீஷ் தவான் அவர்களிடம் எத்தனை பெரிய ஃபெயிலியர்ஸை கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை தாண்டி அவர் செயல்பாட்டில் செயல்படுத்தி காண்பித்தவர் டாக்டர் கலாம் சார். சார், நிச்சயமா ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு தலைவருடைய தன்மை என்னன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு தான் அவர் போகணும். அது போல உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க மட்டும் கொடுத்து வைக்கல, அதாவது இந்தியாவே கடமைப்பட்டிருக்கோம். நாங்க எல்லாருமே இப்படி ஒரு மனிதர், அவருக்கு கீழே ஒரு திறன் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை மாதிரி உங்களை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அவர் தான் உண்மையான தலைவர். உண்மையிலே அவர் 8 ஸ்பேஸ் ஃபேரிங் கண்ட்ரீஸ்ல போய் ஏரோஸ்பேஸ் மிஷன் 2050 எப்படி ஹவு டு ஹார்வெஸ்ட் சோலார் பவர் ஃப்ரம் தி ஸ்பேஸ் என்ற மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி அதை பற்றி பேசுவதற்கு அனைத்து நாடுகள்லயுமே என்னை பேச வைத்து, அவர் பேசும்பொழுது என்னை பேச வைத்து அழகு பார்த்தார். சரிங்க சார். அதெல்லாம் உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உங்களுடைய எண்ணத்துடைய ஆற்றல் தாங்க சார். நீங்க சின்ன வயசுல இருந்து ஈர்க்கப்பட்டிருக்கீங்க அவருடைய செயல், அவருடைய எண்ணம், அவருடைய திட்டங்கள் இது மூலமா. அதனால அதுவே உங்களை ஒரு அறிவியல் ஆலோசகரா அருகிலேயே இருக்க வைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேங்க சார். இல்லீங்களா? உண்மையிலேயே அதான் அது ஒரு மிகப்பெரிய வரம். யாருக்கும் கிடைக்காத வரம் எனக்கு கிடைத்தது. எனக்கு அப்துல் கலாம் அவர்களது பெருந்தன்மை தான் அதற்கு காரணம், அவருடைய லட்சியம் தான் அதற்கு காரணம். சரிங்க சார். சார், புயலை தாண்டினால் தென்றல் அப்படின்னு ஒரு புத்தகம் 7 சாப்டர் நீங்க 2 பேருமே ஆலோசனை பண்ணி எழுதிருக்கீங்க சார். அந்த புத்தகத்தை முடிச்சிட்டீங்களாங்க சார்? இப்போ அது இன்னும் எந்த நிலையில இருக்குங்க சார்? முடிச்சு விட்டேன். கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் சொன்ன அந்த கனவுகள், அவர் சொன்ன விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் எங்கிட்ட விவாதித்திருக்கிறார். சரிங்க சார். அவர் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமாக வர வேண்டும், தமிழகத்திலே ஒரு அடுத்த 30 ஆண்டுகளுக்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதையாக அந்த புத்தகம் வர வேண்டும் என்று அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சில காரணங்களால ஒரு 4 வருடங்கள் தடைபட்டு இருக்குது. எழுத முடியல, எனக்கு டைம் இல்லை. இந்த சூழல்கள், இங்கு இருக்கக்கூடிய சூழல்கள்னால அதை இன்னும் கூடிய சீக்கிரம் எழுதி முடித்து அந்த புத்தகமாக வெளிவரும். ஓகே சார், நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க சார். இன்றைய இளைஞர்களுடைய கனவு திட்டம் அதுக்குள்ள இருக்குங்க சார். அது வெளியே வந்தாதான் நிறைய இளைஞர்களை உருவாக்க முடியும். ஏன்னா அடுத்த ஆட்சி பொறுப்பே இளைஞர்கள் கையில மாறும்போது பெரிய புதிய மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கறேங்க சார். சார், இன்னொரு விஷயம் சார், இது நீங்க ஒரு கலந்துரையாடல பேசும்போது நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை பேசி சொன்னீங்க. நீங்க மனசுல இருந்து வந்துச்சு. அதாவது இதுவரை எந்த தலைவர்களுமே இந்த நதிநீர் இணைப்பை செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இத ரொம்ப பலம் வாய்ந்த தலைவர்கள் தான் வந்தாங்க லைனா. ஆனா அவங்கனால இதை செய்ய முடியாததுக்கு என்னங்க சார் தடையா இருந்துச்சு? இந்த நதிநீரையே அவங்களால செய்யவே முடியல. ஏன்னா ஒரு நாடு வளமா இருக்கணும்னா நீர் வளமும் நில வளமும் ரொம்ப முக்கியம். அது இயல்பாவே நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோம். இதை செயல்படுத்த, அந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த முடியாத தடுக்கிறது என்னங்க சார் நம்ம தலைவர்கள்? அதாவது 2002 அப்துல் கலாம் அவர்கள் குடியரசு ஆனவர்னா என்னை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைலை கொடுத்தாரு. உடனே கிளம்பி வாழ்னாரு. நான் பெங்களூர்ல சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணா உடனே கிளம்பி வாழ்னாரு. நான் போன உடனே ஒரு 10 ஃபைலை கொடுத்து படிச்சு பாரு அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இது நதிநீர் இணைப்புகளை பற்றி வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆலோசனைகள் கேப்டன் பஸ்தூர், KL ராவ் அவர்களுடைய திட்டங்கள் இருக்கு. இதை பற்றி எனக்கு உடனே சொல்லினாரு. எப்ப சார்னு கேட்டேன். காலையில கொடுத்துட்டு நைட்டே பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு எம்ஜிஆர் இத்தனையும் படிக்கிறது நாங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சு சொல்லு அப்படின்னா அப்படியே சொல்லி ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சு அதை இந்தியா சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசுக்கு உத்தரவு போடக்கூடிய அளவிற்கு நதிநீர் இணைக்கப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவு போடக்கூடிய அளவிற்கு அந்த செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் அப்துல் கலாம். அது அவரோடு இணைந்து நான் பணியாற்றினேன். அப்ப அதுக்கடுத்து அதிவிர நீர்வழிச்சாலை திட்டம். ஏன்னா எல்லாருமே நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்த வராது அப்படின்னாங்க. அப்ப மதுரையில ஏசி காமராஜ் என்பவர் ஒரு திட்டத்தை அனுப்பியிருந்தார். அதை எடுத்து படித்து பாருன்னு சொன்னாரு. அதை எடுத்து படிச்சு பார்த்தேன். அதை எடுத்து அப்புறம் அவருடன் விவாதித்து அவரை வர வைத்து அவருடன் விவாதித்து
விவாதித்து அதை பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்து அந்த திட்டத்தின் செயல்பாட்டுக்குரிய திட்டம் வந்து உருவாக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று அவர்களிடம் சமர்ப்பித்த பொழுது அந்த திட்டம் செயல்பட முடியும். அதே காலகட்டத்தில் தான் சைனா யாங் சிறுவரை வந்து இணைப்பதற்கு திட்டம் போட்டார்கள் 2002. இன்றைக்கு 2014 வந்து 2000 கிலோமீட்டர் நதிகளை அந்த யாங் சிறுவரை சவுத்தையும் நார்த்தையும் தெற்கையும் வடக்கையும் அவர்கள் இணைத்து 2000 கிலோமீட்டருக்கு அது நீர்வழி சாலையை உருவாக்கியிருப்பார்கள் சைனாக்காரர்கள். அவர்களால் உருவாக்க முடிந்தது, நம்மால் உருவாக்க முடியுமா முடியாது? கண்டிப்பாக முடியும். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக நாங்கள் பீகார் நீர்வழிச்சாலை திட்டம், தமிழகத்துடைய நீர்வழிச்சாலை திட்டம் ரெண்டையுமே டீட்டெயில்டா ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சர் 2 பேருக்குமே, கலைஞர் அவர்களுக்கும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கும் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்குமே இந்த திட்டத்தை கொடுத்து இதை பற்றி விவாதம் பற்றி அவர்கள்ட்ட பிரசன்ட் பண்ணோம். டாக்டர் கலாம் அவர்கள் நானுமே அன்றைய கர்நாடகா கவர்னராக இருக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் பிரசன்ட் பண்ணோம். கலைஞர் அவரிடம் இதை பிரசன்ட் பண்ணோம். 2 பேருமே அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களிடம் அதை பிரசன்ட் பண்ணி அவர் பீகார் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷனை உருவாக்கி எங்ககிட்ட வந்து ஆலோசனையை பெற்று அதை தொடர்ந்து எடுத்து சென்றார். ஆனால் அதுக்கு அடுத்து வந்து அவர் அரசியல் நிலைப்பாடுகளினாலும் மத்திய அரசுடைய ஒத்துழையாமையானாலும் அது நடந்துச்சா இல்லைன்னு தெரியல. சோ இதை செயல்படுத்தக்கூடிய திட்டம் சைனாவால் முடியக்கூடிய திட்டம் இந்தியாவால் முடியாது. கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். சோ அது வந்து செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் துணிச்சலும் அறிவும் திறனும் இல்லாத தலைவர்களை பெற்று தேர்ந்தெடுப்பதன் காரணமாக நம்மால் செயல்படுத்த முடியவில்லை. கண்டிப்பாக ஒரு நாள் கலாமின் கனவை நனவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பாங்க சார். சார் நன்றி சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அடுத்து இளைஞர்களுக்கு கையில ஆட்சி மாற்றம் வந்தா சிந்தனைகள் புதுசா நிறைய விஷயங்கள் மாற்றம் வருங்க சார். இதை வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் நாங்கெல்லாம். இப்போ இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய ஆலோசனை நீங்க எதையும் சார் முன் வைக்கிறீங்க? அவங்களை எப்படிங்க சார் உள்ள கொண்டு வர்றது? ஏன்னா இது பாத்தீங்கன்னா வழிவழியா ஒரே மாதிரி ஆட்சி, ஒரே மாதிரி அரசியல், ஒரே மாதிரியான முதியவர்களாவே தெரியறாங்க. இளைஞர்கள் கையில ஆட்சி போகணும்னா நம்ம எப்படிங்க சார் அவங்கள தூண்டுகோலா நம்ம இருக்கிறது? இளைஞர்களை முதல்ல அந்த இளைஞர்களுக்கு அந்த லட்சியங்களை விதைக்கணும். இளைஞர்கள் வந்து முதலிலே வந்து தன்னிறை, அதாவது பினான்சியல் இண்டிபெண்டன்ஸை முதல்ல அடையணும். அதற்கு அடுத்து இளைஞர்களுக்கு ஒட்டுமொத்த இந்த நாட்டை பற்றிய சமூக, பொருளாதார, அரசியல் ஒரு தெரிந்த ஞானம் வந்து அவர்களுக்கு விதைக்கப்பட வேண்டும். அப்ப அவர்களை வந்து அதுக்கு தயார்படுத்தணும். அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களை நம்ம உருவாக்கணும். நமக்கு முன்னால அரசியல் சொன்னாங்க, சமுதாய பொருளாதார அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டவர்கள் நமக்கு என்ன வகையான சமுதாயத்தை கொடுத்து சென்றிருக்கிறார்களோ அதிலிருந்து மேம்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டியமைப்பதற்கு இந்த இளைஞர்களை நாம் பக்குவப்படுத்தி வழிநடத்தி அவர்களை கொண்டு செல்ல வேண்டும். அந்த பணியில் தான் இப்ப நான் இருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு நாளைக்கு அந்த கனவு நனவாகும். கண்டிப்பாக உங்கள் விடாமுயற்சி நிச்சயமாக வெற்றியடையும். அதற்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஜல்லிக்கட்டு மாதிரி இளைஞர்கள் மட்டும் ஒரு எழுச்சியான போராட்டம் வந்தா தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியுங்க. என்னுடைய கருத்து அதுங்க. அரசியல்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார். அதையே நாம ஒரு எல்லா குழந்தைகளுமே டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் இப்படியே சொல்லிட்டு வராங்களே தவிர நான் நல்ல ஒரு அரசியல்வாதியா ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து பாடத்திட்டத்துல சின்ன வயசுல இருந்தே அரசியல்னா என்ன அப்படின்னு குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தா என்னங்க சார்? கண்டிப்பா கொண்டு வரணும். ஏன்னா அரசியல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அரசியல் மாற்றத்தின் மூலமாகத்தான் அறிவியல் மாற்றம் நடக்கும், சமூக மாற்றம் நடக்கும், பொருளாதார மாற்றம் நடக்கும். சமூக அரசியல் அறிவியல் பொருளாதார மாற்றம் நடக்கிறதுனா அந்த அரசியல் மூலமாக நடக்க முடியும். அப்ப அந்த அரசியல் மாற்றத்தை மாணவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுல இன்னமும் நம் மாணவர்களை நாம் தயார்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்பதுதான் அன்னைக்கு ஒரு கேடு. கண்டிப்பாக அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள், அரசியலுக்கு வர வேண்டும், மாணவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த நேர்மையான அரசியலை நடத்துவதற்கு, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியலை நடத்துவதற்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பாடத்திட்டமும் ஒரு கல்வி முறையும் வந்துச்சுனாங்க சார், கண்டிப்பா அது மேல ஒரு ஈர்ப்பு வந்து சின்ன வயசுலயே இந்த அரசியல்னா தேவை அப்படிங்கறது உண்மையான பொருள்.
ஒரு அரசியல்வாதினா ஒரு சேவை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். அதோட அர்த்தத்தை முழுசா புரிஞ்சுட்டு சிறு வயது குழந்தைகள் முதல்ல மனசுல பதிவு வச்சுட்டாங்கன்னா, நீங்க எப்படி உங்களுடைய கனவு நாயகனான கலாமோட நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்களோ அது போல அரசியல்ல ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வர முடியும் இல்லைங்களா? இது ஒரு பாடத்திட்டமா கொண்டு வந்தா பரவாயில்லன்னு மனசுக்குள்ள தோணுதுங்க சார். கண்டிப்பா அதை கொண்டு வரணும். அதுக்கான அரசியல் சூழல் இருக்கான்னு தெரியல, எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். உங்களால முடியுங்க சார். நீங்க அந்த அதுக்கான முயற்சி ஒரு புத்தகம் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க இல்லையாங்க சார், அந்த புத்தகத்துல கூட நீங்க இத பத்தின தகவலை போடலாங்க சார். கண்டிப்பா 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 ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கல்வி திட்டம் பாடத்திட்டம் வேணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். இளைஞர் ஆட்சியை நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றிங்க. தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை மீண்டும் நாளை கேட்கலாம். நேர்களை நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டி டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார். நேர்களே, இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நமக்காக தகவல்களை பகிர்ந்து கொண்டார் திரு டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள். இந்திய மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொது கொள்கை தயாரிப்பாளர், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபாஜி அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர், அப்துல் கலாமுடன் இணைந்து மாற்றத்திற்கான விஞ்ஞானம் என்ற புத்தகத்தை எழுதியவர் திரு டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள். நேர்காணல் மூலமாக உடன் உரையாடியவர் திரு கே பல்லவி பரமசிவன் அவர்கள். பெருந்துறை பேரூராட்சி முன்னாள் தலைவர், ரெட் கிராஸ் தங்க தலைவர், பெருந்துறை நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவர், பெருந்துறை கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் கொங்கு சமுதாய வானொலியின் அறிவிப்பாளர் திருமதி கவிதா சிவகுமார்.